அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ராயப்பேட்டையில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவலோடு அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அனைத்து கட்சிகளும் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வரும் நிலையில் 82 மாவட்ட செயலாளர்களோடு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மேலும் பாஜக அதிமுக இடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்துள்ள நிலையில் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டமானது ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். ஏற்கனவே பியூஷ் கோயல் அதிமுக பாஜக இடையிலான இந்த கூட்டணியானது இறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் வரும் 4 மற்றும் 5ஆம் தேதிகளிலும் அவர் சென்னை வர உள்ளார். இந்நிலையில் அதிமுகவின் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டமானது ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. மேலும் அங்கு விருப்ப மனுக்களும் வாங்கப்பட்டு வருகின்றன. இது குறித்தான கூடுதல் விவரங்களையும் பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அனைத்து கட்சிகளுமே தொடர்ச்சியாக தங்களுடைய வியூகங்களை வகுத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டின் இறுதி மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது தொடர இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே 2026 சட்டமன்ற தேர்தலை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம், அதற்கான என்ன மாதிரியான முன் தயாரிப்புகளை தயாரித்து வைத்திருக்கிறோம். குறிப்பாக இதற்கு அடுத்தபடியான இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது போடுவது சற்று கடினமான ஒன்று. ஏனென்றால் இதற்கு முன்பாக தேர்தல் அறிவிப்புகள் வருவதற்கான சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதற்கான அந்த பணிகள் என்பது எவ்வாறு நடைபெற்றிருக்கிறது, குறிப்பாக பூத் கமிட்டி அமைப்புகளாகட்டும், தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், நம்முடைய கூட்டணியாகட்டும், இப்படியாக எல்லாவற்றையுமே தேர்தலுக்கான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே அதிமுகவை பொறுத்த வரைக்குமே கடந்த ஏப்ரல் மாதத்தில் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார்கள். அப்படி உறுதி செய்திருக்கும் பொழுது பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடைபெற்றது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக அதாவது தொகுதி பங்கீடு குறித்து, யாருக்கு என்ன தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது, எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பது என்பதெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக அவர்கள் அந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. சரியாக 10:30 மணி அளவில் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பூத் கமிட்டி அமைப்பது குறித்தும், அதே போல தொகுதி வாரியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருப்பது, வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட அனைத்துமே இதில் விவாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தோடு அதிமுக சார்பாக விநியோகிக்கப்பட்ட அந்த விருப்ப மனு என்பது இன்றோடு இறுதி நாள். அது விருப்ப மனு அளிப்பதற்காக இருக்கட்டும் சரி, பெறுவதற்காக இருக்கட்டும் சரி, அது இன்றோடு இறுதி நாளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய விருப்ப மனுவை அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதி தொடர்ச்சியாக மகளிர் மாநாடு நடத்துவதற்காக அதிமுக திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு பொதுக்கூட்டங்கள், அதே போல மக்களை சந்திப்பது உள்ளிட்ட பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக அதிமுக செயல்படுத்தி வருகிறது. அதே போல பல்வேறு குழுக்களை அமைக்க இருக்கிறார்கள். தேர்தல் பணி குழுவாக இருக்கட்டும், அதே போல அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான அந்த குழுவாக இருக்கட்டும், அதே போல இந்த தேர்தல் தயாரிப்பு அறிக்கை தயாரிக்கக்கூடிய அந்த குழு என்பது ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் குறித்தும் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையில் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்க போகிறோம் என்பதெல்லாம் குறித்து விவாதிக்க இருக்கிறார்கள். இப்படியாக தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். ராஜேஷ், தாவேகா தலைவர் விஜய் குறித்து செல்லூர் ராஜு உள்ளிட்டோரெல்லாம் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் இன்றைய கூட்டத்தில் இது குறித்தான ஏதேனும் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆலோசனை கூட்டம் தான். இதில் விஜய் குறித்து பேசுவதற்கான அந்த வாய்ப்பு என்பது மிக குறைவு. ஏற்கனவே அவர்கள் விஜய் குறித்து பேசுவதை தவிர்த்து வருகிறார்கள். பல்வேறு விமர்சனங்கள் விஜய் தரப்பில் இருந்தோ அல்லது தமிழக வெற்றி கழகத்திலோ, ஏனென்றால் நீங்கள் களத்திலேயே இல்லை என்ற ஒரு விமர்சனத்தையும் இங்கு திமுக டிவிக்கு இடையே தான் போட்டி என்பதெல்லாம் குறித்து அவர்கள் பேசியிருந்தார்கள். ஆனால் இருந்த போதிலும் அதையெல்லாம் இக்னோர் பண்ணி அதிமுக கடந்து சென்றிருக்கிறார்கள். செல்லூர் ராஜு போன்றவர்கள் அதன் மீது விமர்சனம் வைத்தாலும் தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்போது வரை எந்த விதமான விமர்சனம் வைக்கவில்லை. அதே நேரத்தில் இது தொடர்பாக அவர் பல்வேறு கருத்துக்களை பேசியதாக யூகங்களாக தகவல்கள்லாம் வெளியாகி இருந்தன. ஆனாலும்
தற்பொழுது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே 2026 தேர்தல், அதே போல் பூத் கமிட்டி, மாவட்டம் தோறும் வரக்கூடிய அந்த தேர்தல் குழுக்கள், தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுக்கள், அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகத்தான் இந்த ஆலோசனை என்பது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். ராஜேஷ், தற்போதைய தகவலுக்கு நன்றி. நாம் கூடுதல் விவரங்களோடு மீண்டும் இணையலாம்.